Hi traders, good evening. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி நேம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்சு பிரேக் அவுட் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஓப்பனிங் ரேஞ்சை மார்க் பண்ணுறது, எந்த டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணுறது, எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் எடுக்கணுமா புட் எடுக்கணுமா, அதுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, இது ஒரிஜினல் பிரேக் அவுட் தானா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டானு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்கேயும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஓப்பனிங் ரேஞ்சு பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓப்பனிங் ரேஞ்சை தனியாகவும் பிரேக் அவுட் தனியாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஓப்பனிங் ரேஞ்சுனா மார்க்கெட்டு ஒரு 9.15 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 9.15 9:30 வரைக்கும் இருந்துட்டு பையர்ஸும் செல்லர்ஸும் மாற்றி மாற்றி அவங்க பொசிஷனை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இருந்துட்டு ஒரு ஃபைட் நடக்கும் மார்க்கெட்டில் எப்பயுமே. அந்த 9.15 9:30 வரைக்கும் இருந்துட்டு அந்த ஃபைட்டை முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஹையையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னா ஒரு 3 கேண்டில், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னா ஒரு கேண்டில், அதோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, பிரேக் அவுட்னா என்ன? மார்க்கெட்டு ஏதோ சைடு, அதாவது மேலேயோ அல்லது கீழேயோ பிரேக் நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்கிறோம். ஓகே, பிரேக் அவுட்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஃபேக் பிரேக் அவுட்டும் நிறைய விதத்தில் நடக்கும். மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கும், இல்லை பிரேக் டவுன் ஆன மாதிரி இருக்கும். நம்ம போய் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கேண்டில் 2 கேண்டில் மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும். அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டில் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு ஃபஸ்ட்டு காமன் நேரம் கேண்டில் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்னா 3 கேண்டில் இருந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோம் காமன் நேரத்தோட ஹை. ஓகேங்களா? இது நம்ம லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை ட்ரேட் ஆன சார்ட்டு, அதாவது ஜூன் 24. இதோட ஹையையும் லோவையும் நான் ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட ஹை, இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ன்றனால நான் 3 கேண்டில் எடுத்துருக்கேன். ஹையையும் லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, மார்க் பண்ணது தான் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரும் இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆர்எஸ்ஐயோ, சூப்பர் ட்ரெண்டோ, மேக்டியோ, இல்லை விவேப்போ, இஎம்ஐயோ எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பியூராக ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மார்க்கெட்டு இதை நான் பிரேக் அவுட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே பெரிய விக்கு இருந்தால் என்ன அர்த்தம்னா செல்லர்ஸு திரும்பி இருந்துட்டு அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா நல்ல ஒரு வேலிடு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு ஃபுல் க்ரீன் கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டிலும் ஃபாலோ கேண்டிலாக இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலில் தான் நம்மளோட என்ட்ரி. இந்த ரெட் கலர் கேண்டிலில் நம்மளோட என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் இந்த ஃபஸ்ட்டு வந்த க்ரீன் கேண்டிலுக்கு கீழே, அதுலேருந்து 1:2 நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இது எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் இந்த ரேஞ்சு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடந்தால் அந்த அன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். லேட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆஃப்டர்நூனுக்கு மேலே இருந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அந்த டைமில் தான் இருந்துட்டு பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது, கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்துட்டு அந்த பொசிஷனை இருந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது ஒரு வொலட்டாலிட்டி வரும். பையர்ஸும் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க, செல்லர்ஸும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. அதனால இருந்துட்டு அந்த டைமில் இருந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 12:30, இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்சு பிரேக் அவுட். அதனால் மார்னிங்கே இந்த பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம ஏன் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னா, ஒரு ஃபாலோ கேண்டில் இல்லை, இங்கேயுமே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மாற்றி மாற்றி டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நமக்கு ஒரு பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்கன்றது இது மாதிரி தொடர்ச்சியாக 2 கேண்டில் கிரீன் கேண்டில் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம தேர்ட் கேண்டில் ஓப்பனிங்கில் என்ட்ரி எடுக்கிறோம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சோம்ல, 24,199 நம்மளோட என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எங்கே வருது? 24,168. அல்லது ஒரு 5 பாயிண்ட் தள்ளி வச்சா கூட 165 நம்ம வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அப்போ 24,270 வரைக்கும் நம்ம டார்கெட்டு வைக்கலாம். 1:1 1:2 அது மாதிரி டார்கெட்டு நம்ம வச்சுக்கலாம். மார்க்கெட்டு 24,261 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே,
ஓகே. இதை இன்னும் மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஒரு பிவோட் பாயிண்ட்ஸோ ஏதோ ஒன்று ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அது வரைக்கும் கூட ஒரு R3 R4 அது வரைக்கும் கூட நீங்கள் டார்கெட் வச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். இல்லைன்னா ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டு கூட நீங்கள் வெளியில் வரலாம். ஓகே. இதில் ஏன் இதோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் என்னன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ரேஞ்சு கிரியேட் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ள 2 பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க. அந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகும்போது கால் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகும். அவங்க திரும்பி என்ன செய்வாங்கன்னா கால் பையராக மாறுவாங்க. செல்லர்ஸ் பிகம் பையர்ஸாக மாறுவாங்க. அப்போ பையர்ஸ் ஆகும்போது ஆல்ரெடி புட் செல்லர் டாமினேட் பண்ணனால தான் மார்க்கெட்டு ரைஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த கால் செல்லர்ஸாக அவங்க பொசிஷனை ஷார்ட் கவரிங்கில் வரப்ப மார்க்கெட்டு இன்னும் ரைஸ் ஆகும். இதுதான் இதோட லாஜிக். அதுவே 2 டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது புட் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். அப்போ புட் செல்லர் பிகம் புட் பையர் ஆவாங்க. ஆல்ரெடி மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கால் செல்லர்ஸ். அப்போ அந்த கால் செல்லர்ஸை மார்க்கெட்டை இறக்கும்போது புட் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது புட் செல்லர் 2 ஷார்ட் கவரிங் வரும்போது மேற்கொண்டு மார்க்கெட்டு இறங்கும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக்கு. ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அடுத்த நாள் கேண்டில் 9:30யோட ஹை. ஓகேங்களா. இதுதான் 9:30யோட ஹை. இது 23ஆம் தேதியோட 24ஆம் தேதியோட ஹை, புதன்கிழமையோட ஹை அண்டு லோ நம்ம மார்க் பண்ணுறோம். லோ இது 3வது கேண்டில். அதாவது நான் 9:30யோட ஹை 9 இது 9:15 9:20 ஓகே 9:30யோட ஹையை நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க்கெட்டு ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் ஆனோட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு தொடர்ந்து ஒரு 2 கேண்டில் வந்ததுக்கப்புறம் இந்த ரெட் கேண்டிலில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தா கூட நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணிக்கிட்டே வந்தால் மார்க்கெட்டை பிடிச்சிடலாம். இது இது 2 ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த செல்லர்ஸ் பையர்ஸாக வரும்போது தான் இது நடக்கும். ஓகே. இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்து புல்லிஷ் செட்டப்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து பியரிஷ்ல மார்க்கெட்டு எப்படி பிரேக் டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இது செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா. இந்த இடத்துல லோ இது 1/4 மணி நேரத்தோட ஹை இது. ஓகேங்களா. இந்த இடத்துல மார்க்கெட்டு ஒரு 11:30க்கு பிரேக் டவுன் ஆனோட்டி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தா கூட நமக்கு நல்லாவே ஒரு ஃபாலை கேப்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு நடந்திருக்கு. இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட்டு இது மாதிரி ஒரு 2 கேண்டில் நமக்கு கிடைச்சோட்டி மேபி மார்க்கெட்டு மார்னிங்லேருந்து சைட்வேஸாக இருக்குது. ஓகேங்களா. இந்த சைட்வேஸில் நம்ம போய் மொமெண்டம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மொமெண்டம் எப்படி கிடைக்கும்னா இப்போ இத்தனை கேண்டில் எவ்வளோ சின்ன கேண்டிலாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் இறங்கும்போது இது மாதிரி ஒரு பெரிய பீரிஷ் கேண்டிலோட மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ மொமெண்டம் மார்க்கெட்டு பீரிஷ் பக்கம் இருக்குன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு புல்லிஷ் சைடு இல்லை. ஏன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் கிரியேட் பண்ண அந்த சின்ன சின்ன கேண்டில்ஸ் எல்லாம் வேகமாக மார்க்கெட்டு பிரேக் டவுன் ஆகுது. ஓகே. இதுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா தெரிஞ்சா ஃபேக் பிரேக் அவுட்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் நேரம் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணுறேன். பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட்டில் சின்ன சின்ன கேண்டில்ஸாக தான் இருக்குது. திரும்பி மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே சைட்வேஸு. இதில் நம்ம 3 விதமாக ட்ரேட் பண்ணலாம். ஒன்று மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் காலை எடுக்கிறோம். பிரேக் டவுன் ஆனால் புட் எடுக்கிறோம். மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆச்சுன்னா எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க தேவையில்லை. நிறைய பேர் சைட்வேஸ் மார்க்கெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது இல்லை இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சின்ன சின்ன கேண்டிலாக மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் அன்றைக்கி சைட்வேஸ்ன்னு தான் கன்சிடர் பண்ணணும். எப்போ மொமெண்டம் கிடைக்குதோ நம்ம அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறோம். ஏன் அப்படி நம்ம மொமெண்டம் கிடைக்கிறப்ப என்ட்ரி கொடுக்குறோன்னா பையர்ஸ்க்கு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா. நீங்கள் எடுத்து ட்ரெண்டு இல்லாமல் சப்போஸ் மொமெண்டம் இல்லாமல் மார்க்கெட்டு சைட்வேஸாக இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக
கரைய ஆரம்பிச்சிடும். அது எக்ஸ்பைரி அன்னைக்குனா வேகமாவே கரைய ஆரம்பிச்சிடும். நீங்க ரூ. 100க்கு எடுத்த பிரீமியம் எவ்வளோ ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது 80, 90ன்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாஸ்ல வந்து தான் அந்த ட்ரேடு முடியும். அதனால நமக்கு மொமெண்டம் முக்கியம். அந்த மொமெண்டம் எப்ப கிரியேட் ஆகும்னா, ஒரு செல்லர்கிட்ட பையரா வரும்போது தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல சப்போஸ் காலோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தால் மார்க்கெட்டு வேகமா ஏறி இருக்கணும். அப்ப மார்க்கெட்டு வேகமா ஏறல அப்படின்றத நமக்கு இந்த இடத்துலயே தெரிஞ்சுது. சப்போஸ் நீங்க பொசிஷன் எடுத்திருந்தா கூட ஒரு சின்ன லாஸோ இல்ல அப்படின்னா இருந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட்டோ இருந்துட்டு நீங்க வெளியில வரணும். உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்பதான் இருந்துட்டு நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணாலும் அதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். நீங்க சூப்பர் ட்ரெண்டோ ஆர்எஸ்ஐ எதுனாலும் யூஸ் பண்ணாலுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அதை ரிஃபைன் பண்ணதான் இருந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களால முழுமையாவே பயன்படுத்த முடியும். நம்ம என்ன செய்யறோம்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி மாத்தி மாத்தி பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அது அப்படி யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், அது நமக்கு சாதகமா இல்ல மார்க்கெட்ல மொமெண்டம் இல்லைன்னா காஸ்ட் டு காஸ்டா இல்ல ஒரு ரூ. 5 கம்மியா ஆகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த உங்க ட்ரேடுலேருந்து வெளியில வந்துடணும். அப்பதான் நமக்கு அடுத்த வாட்டி நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிறப்ப நம்ம இந்த ரூ. 5 ரூ. 10 லாஸ் ஆனதை நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஃபேக் பிரேக் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜூன் 17ஆம் தேதி. ஓகே, ஜூன் 17, 16. ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஜூன் 16ஆம் தேதி நம்ம மார்க்கெட்டை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? பிரேக் அவுட் கொடுத்து வச்சுட்டு மார்க்கெட்டை அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்பி காலோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட்டு திரும்பி ரைஸ் ஆகிடுச்சு. அதாவது உங்க பக்கமே டைரக்ஷன்ல போயிடுச்சு. இது இதுல என்னென்ன பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்ப மார்க்கெட்டோட பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா இதுதான் ஒரு நல்ல பிரேக் அவுட். அடுத்து எனக்கு ஒரு ஃபாலோ கேண்டில் கிரீன் கேண்டில் வந்திருக்கணும், வரல. திரும்பி அதுக்கு அடுத்த கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் வந்தாலும் அதுக்கு அடுத்த கேண்டில் திரும்பி ரெட்டா வந்துட்டு மார்க்கெட்டு எக்ஸாக்டா இந்த இடம் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஓகேங்களா? இந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க்கெட்டு ஆர்டர் எல்லாம் பெண்டிங்கா இருக்கும். ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னா மார்க்கெட்டு வேகமா ரைஸ் ஆகும்போதோ இல்ல ஃபால் ஆகும்போதோ ஒரு ஆர்டர்ஸை சில சமயம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். அந்த ஆர்டர்ஸை ஃபில் பண்றதுக்காண்டி மார்க்கெட்டு திரும்ப வந்து ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அதோட டைரக்ஷனை திருப்பி கண்டினியூ பண்ணும். இது இங்க அதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? கரெக்டா மார்க்கெட்டு ரீடெஸ்ட்டுக்கு வந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்ல நீங்க வைக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்சோட லோ தான் வைக்கணும். அதுதான் உங்களோட சேஃப்டி. ஓகேங்களா? அது வரைக்கும் மார்க்கெட்டு சப்போஸ் சைட்வேஸா இருந்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி கூட இந்த இடத்துல பொசிஷனை கிரியேட் பண்ணீங்கன்னா திரும்பி அந்த ரேலியை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இது ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்த ரேலி. நம்ம இந்த ரேலியை பிடிக்க கூடாது. ஏன் ரீசன் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொசிஷனை மாறி மாறி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த பொசிஷனை கிரியேட் பண்ணக்கூடாது. இப்ப ஜூன் 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் காமன் நேரத்தோட ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காமன் நேரத்தோட ஹை அண்ட் லோ மார்க்கெட்டு கரெக்டா அந்த ஹைக்கு போயிட்டு திரும்பி லோவை வச்சிருச்சு. மார்க்கெட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு மொமெண்டமே கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இதை நம்ம எடுக்க மாட்டோம். அன்னைக்கு மார்க்கெட்டு சைட்வேஸ். மார்க்கெட்டு ஏறினாலும் இறங்குது, இறங்கினாலும் ஏறுது. ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? இதை ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு 10 விதமான ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் தான். எதுவுமே ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது. அந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு லைவாவே ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல 8 விதமான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பியூரா பிரைஸ் ஆக்ஷன் லாஜிக் பிஹைண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜில பிரேக் அவுட் ஆனா மார்க்கெட் ஏறுது, கால் செல்லர்ஸ் கால் பையர்ஸா மாறும்போது இது நடக்குதுன்ற ஒரு லாஜிக் இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதுல உங்களுக்கு கோர்ஸோட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் கேண்டில் இல்லாதனால இது பிரேக் அவுட்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணும். அதனால தான் சொல்றேன், ஒரு ஃபாலோ அப் கேண்டில் மார்க்கெட்ல எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஃபாலோ அப் இல்லாம மார்க்கெட்ல என்னைக்குமே நீங்க ஒரு ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்மளோட டெலகிராம் சேனலு. இந்த சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல எந்த விதமான கால்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றது கிடையாது. இது ஃபுல் அண்ட் பியூரா எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் இந்த சேனலை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மார்னிங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அக்யூரஸியா இருக்கும். இது அது இல்லாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது கால்ஸ் குரூப்பு கிடையாது. கால்ஸ் எதிர்பார்த்து யாரும் இந்த டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.